ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஒவ்வொரு ஷீட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி ஒரே ஷீட்டில் கம்பைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்லேயும் அந்த டைட்டில் இருக்குது. டைட்டில் கீழே கொஞ்சம் டேட்டா இருக்குது. ஷீட் 2லேயும் அப்படி தான், ஷீட் 3லேயும் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஷீட் எல்லாத்தையும் இப்போ ஒரே ஷீட்டில் இந்த மாதிரி இந்த ஐடி நேம் எல்லாமே வந்துருச்சு. இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கீழே எப்படி எல்லா டேட்டாவும் கம்பைன் பண்ணி ஒரே ஷீட்டில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை அவங்களுக்கு டெல் பண்ணிட்டு ஃபஸ்ட்லாம் சொல்லித்தரேன். புதுசாக ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஷீட் 1ல் இருக்க டேட்டாவை நம்ம எடுக்க போகிறோம். ஷீட் 1ல் மேலே அந்த டைட்டில்லேருந்து ஃபுல்லாகவே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கமா கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் அதேமாரி தான். இப்போ ஆனால் வந்து நீங்கள் டைட்டிலை வந்து செலக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா டைட்டிலை செலக்ட் பண்ணிங்கன்னா டைட்டிலும் சேர்ந்து வந்து அடுத்தடுத்து கீழே வந்துடும். ஸோ இப்போ டைட்டிலும் வர மாரியே உங்களுக்கு காட்டுறேன். இதில் இருக்க எல்லா வேலையும் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கம்மா கொடுத்துங்க. அடுத்த ஷீட்டில் இப்போ இந்த ப்ராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி நேம் வந்து எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்குது இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே. ஸோ அப்போ நமக்கு டேட்டா வந்து இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து மாறி மாறி வரும். ஸோ நமக்கு ஒரே டைட்டில் இருந்தால் போதும். மற்ற டேட்டாலாம் அதுக்கப்புறம் கீழே அப்படியே கண்டினியூவாக வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய இதில் மட்டும் ஃபஸ்ட் ரோ மட்டும் டைட்டில் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷீட் 1ல் ஃபஸ்ட்டு ரோ இதோடு சேர்ந்து மொத்த டேட்டாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் இந்த கம்மா வந்து கொடுத்துங்க. இந்த சிம்பிள் இருக்கக்கூடிய கம்மா. அடுத்து ஷீட் 2ல் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டா போதும். அப்புறம் இந்த செமிகாலன் கம்மா கொடுத்துருங்க. மறுபடியும் ஷீட் 3ல் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ப்ராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேம் மட்டும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு டைட்டில் தான் வந்திருக்கு. மற்ற நம்ம டேட்டா எல்லாமே ஒவ்வொரு ஷீட்டில் என்னென்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாலாம் அடுத்தடுத்து கரெக்டாக வந்து இதில் ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ டேட்டா இருந்தாலும் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டோட்டலாக எவ்வளோ ஷீட் இருந்தாலும் அந்த ஷீட் எல்லாத்தையும் ஒரே ஷீட்டில் நீங்கள் கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.